ஹே காய்ஸ், வெல்கம் டு சமையல் வித் சிஸ்டர். சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி சுட சுட செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு 8 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரை கிலோ அரிசிக்கு வந்து நீங்கள் 1 கிலோ சிக்கன் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியுமே நல்ல பழமாக வாங்கி எடுங்க, அப்போ தான் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நான் அரை மணி நேரம் சீரக சம்பா அரிசி 1.5 டம்ளரை ஊற வச்சுருக்கேன். நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நசுக்கி போடுவோம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது பயங்கர ஸ்பைஸுன்றதுனால 2 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 4 கூட போட்டுக்கலாம். அரைக்கை கொத்தமல்லி, அரைக்கை புதினா, ஹோல் கரம் மசாலா இதுதான். பட்டை, ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து ஒரு 10 கிராம்பு இருக்கும். பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 250 கிராம் இருக்கும். அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சியும் பூண்டையும் சரிசமமாக எடுத்து அரைச்சிருக்கேன். ஆர்கேஜி நெய்யில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. வெறும் மிளகாத்தூள் சக்தியோட பிராண்டில் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா ஆச்சியோட பிராண்டில் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மாதிரி காம்பினேஷன் போட்டால் தான் எனக்கு டேஸ்ட் சூப்பராக வந்துச்சு. அதனால தான் நான் வந்து சக்தியோட சில்லி பவுடரும் ஆச்சியோட கரம் மசாலாவும் எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே தேவையான அளவு ஆயிலும் தயிரும் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஹோல் கரம் மசாலா எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே போட்டுட்டு ஒரு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வந்து ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும், இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா, அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 250 கிராம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்கும். சிம்மில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணி நல்லா அந்த சின்ன வெங்காயம் நம்ம போட்டிருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை ஆட் பண்ணோன்னா வீடே வந்து அந்த பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். கம்மன்னு இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் 1 கிலோ சிக்கன் நான் கட் பண்ணி நல்லா மஞ்சத்தூளும் லெமனும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு வந்து ஆல்ரெடி ஆனியன் வதங்கும் போது கொஞ்சம் போட்டேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2.5 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி 2 or 3 ஸ்பூன் கரம் மசாலா. நான் ரெண்டுமே சரி சமமாக எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் 2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். தயிர் ஒரு பெரிய கரண்டியில் 1 கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவுமே நல்லா இந்த சிக்கனுக்குள்ளே இறங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். அதனால் கொஞ்சம் மூடி வச்சிடலாம், சிக்கன் வேகட்டும். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து வர தண்ணியே சிக்கனை நல்லா வேக வைக்கும். இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சு இன்னொரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்ல சிக்கன் வந்து வேகணும், ஒரு அரை வேக்காடு வெந்துடணும் இந்த தண்ணியிலையே. அப்போ தான் வந்து நம்ம பிரியாணியோடு சாப்பிடும் போது நல்லா வெந்திருக்கும். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருந்தேன் சீரக சம்பா. அதுக்கு வந்து 1.25 அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். சூடு வச்சு தண்ணி ஆட் பண்ணுறேன், ஏன்னா சுடு தண்ணினா சீக்கிரம் அரிசி வெந்துடும் அதனால். ஸோ இந்த அளவுக்கு நல்ல கொதி வந்தோன்னே நம்ம வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆறின தண்ணி கூட ஆட் பண்ணலாம். எனக்கு இது மார்னிங் பசங்களுக்கு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால நான் ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணணுன்றதுக்காக சுடுதண்ணி ஆட் பண்ணேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணும் போதே பக்கத்தில் தோசை தவா ஒன்று ஸ்லோவில் வச்சுருங்க தம் போடுறதுக்காக. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணுறோம்.
டபுள் டீர் பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். அரிசி நல்லா மெலிசாக இருந்தது. ஒரு கலக்கிட்டு திருப்பி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி எல்லாம் அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக இருக்கும் போது நம்மளுக்கு அரிசி தெரியணும் சைட்லலாம். அந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். மேலே வாழை இலையை வச்சு மூடி அதுக்கப்புறம் திருப்பி லிட்டு போட்டு பக்கத்தில் தோசைக்கல் காய வச்சுருந்தோம்ல அதில் தூக்கி இதை போட்டுருங்க. எப்பயுமே தோசைக்கல்லோட பேஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து தம் சீக்கிரம் ரெடி ஆகும். அப்புறம் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஸோ தம்மை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கி பார்த்தோன்னா நல்லா இந்த வாழை இலையோட ஸ்மெல் ஃபுல்லாக அந்த பிரியாணியில் இறங்கியிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால திருப்பி லிட்டு போட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு ஃபுல் தண்ணியும் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டு 10 நிமிஷம் ஆனில் வச்சு தம் போடுங்க. திருப்பி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு தம் போடுங்க. சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். சிக்கனும் நல்லா வெந்திருக்கும், சாதமும் நமக்கு உதிரியாக இருக்கும். நல்லா சுட ஒரு வாழை இலையில் சிக்கன் 65 சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கடைசியாக நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்து அது மேலே போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான், முந்திரி வேணால் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.